பிரைஸ் தி லார்ட். அருமையான வேத பாட வகுப்பிற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட வரவேற்கிறேன். வேதத்திலுள்ள வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்று வேத வசனம் கற்பிக்கிறது. அருமையான நாளிலும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகள் முதலாவது இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள காரியங்களை கடந்த வேத பாட வகுப்புகளிலே கற்றுக்கொண்டோம். மூன்றாவது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை 3 பகுதிகளாக பிரித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். முதல் 10 வசனங்கள் முதல் காணொலியிலே பார்த்தோம். அடுத்த 10 வசனங்கள் என் மகனே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. முதல் 10 வசனங்கள் என் மகனே என்று சொல்லி முதல் 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக என் மகனே என்று சொல்லி அடுத்த 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக என் மகனே என்று சொல்லி கடைசி 15 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 காணொலிகளிலே நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள், அதற்கு பின்பதாக 2வது 10 வசனங்கள், இன்றைய நாளிலே 3வதாக இருக்கிற கடைசி 15 வசனங்களை நாம் தியானித்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அந்த காரியங்களுக்கு ஜெபத்தோடு கூட இதில் பங்கு பெறுங்கள். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் வேத புத்தகத்தை தங்களோடு வைத்திருங்கள். இந்த பாடல் பாடி சர்வ தேவ சமூகத்திலே தேவனை ஆராதித்து தேவனுடைய வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. மகாபரிசுத்தம் கிருபையும் அன்பின் பரலோக பிதாவே, உமது தகப்பனே வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் தகப்பனே எங்கள் பாதிக்கு வெளிச்சமும் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேத வெளிச்சத்திலே நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் வார்த்தையினால் நாங்கள் பலப்படுத்தும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சர்வவல்லர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிகன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடி சர்வ தேவனை நாம் ஆராதிக்கலாம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 254. கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 254. கர்த்தரை நம்பியே ஜெபிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்ணை அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும்.
காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். மகாபரிசுத்தம் கிருபையும் நன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, அப்பா, பரிசுத்த ராஜாவே, மகிமையின் தேவனே, உலகத்துக்கு வெளிச்சமாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தவரே, தகப்பனே, அப்பா, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகம் தாமே இந்த தகப்பனே வேத வசனங்களை ஆராயும் பொழுதும் கர்த்தருடைய சமூகங்களை பிற்படுத்திக் கொள்ளும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதரான தேவன் மகிமைப்படுவீராக. சகல துதிகன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 21 முதல் 35 முடிய. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 35 முடிய. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடு அவருடைய இரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதியேடரோ கனமிடத்தை அடைவார்கள் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதோ சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சடுதியான திகில் வருகிறது. உலகம் எங்கும் திகிலிலே மூழ்கி போயிருக்கிறதை பார்க்கிறோம். பலவிதமான பால்கடிப்பு வருகிறது. துன்மார்க்கரின் பால்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிற கர்த்தர் அநேக இடங்களிலே அஞ்ச வேண்டாம் என்று தன் பிள்ளைகளை திடப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், தேவகுமாரன் எக்கால சத்தத்தோடு வானமீதில் வருவார் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் எதை குறித்தும் அஞ்ச மாட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஞானத்தை நாம் தேடி மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு பயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாக இருந்து கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
தர்மையான வேதப்பாட வகுப்பிலே கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டாகியிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நீதிமொழியிலிருந்து அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவராமே நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த காரியங்களை நாம் கைக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட பகுதியிலே 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்தலை ஆண்டவருடைய பிள்ளைகள் கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதான காரியம் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்பித்து தருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் அவர்தாமே நன்மை செய்தால் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய நாமம் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தான் இன்று நாளிலே நாம் சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அது ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளாக படைத்தார். அவர்கள் பாவம் செய்ததினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். காயின், ஆபேல் என்று சொல்லப்படிதான குமாரர்கள் பிறந்தார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் நினைத்து ஆண்டவர் சமூகத்திலே பலிகளை கொண்டு வந்த பொழுது காயின் நிலத்தில் உள்ள காய் கனிகளை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக படைக்கும்படி கொண்டு வந்து, ஆபேலோ தனது மந்தையில் உள்ள நல்ல கொளுத்த தலையை சிறந்த தலையீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பலியிடும்படியாக வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. இதனால் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. இதை கவனித்த ஆண்டவராகிய தேவன் காயினை நோக்கி பேசுகிறார். ஏன் உன் முகல் நாடி நான் வேறுபடுகிறது? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் காயினை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். தன் சகோதரனுக்கு நன்மை செய்ய வேண்டும். முகநாடி ஒரு நாளும் வேறுபடக்கூடாது. அன்பினால் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அன்பே அடித்தளமாக தருகிறது. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் நன்மை செய்தல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நன்மை செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவன் காயினை அழைத்தார். ஆனால் காயினோ தனது சகோதரனை கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமையான காரியத்தை தன் சகோதரனுக்காய் செய்து விட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் அவன் சாபத்தை ஏற்றுக்கொண்டு உலகமெங்கும் அலைந்த காரியத்தை வேதத்திலே குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமது ஜீவியம் நன்மையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையான இருந்தவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறார். எங்கே போனாலும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார். கண்ணால் பார்க்க முடியாதவர்களை பார்க்க செய்தார். பேச முடியாதவர்களை பேச செய்தார். அநேக நன்மைகளை செய்தார். மரித்து போனவர்களை கூட உயிரோடு கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையான நாளிலும் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கலாத்தியருக்கு அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார். கலாத்திய 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டிருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் மூலமாக நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி எப்படி செய்வது என்று சொல்லி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தின் மூலமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான திறமையின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வேதம் அழைக்கிறது. அதுவே நற்கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாம் நற்கிரியை செய்வதற்கு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷர்கள் முன்பதாக நற்கிரியைகளை செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நமக்கு எந்த காரியங்களிலே திறமை இருக்கிறது? ஒருவேளை ஆவிக்குரிய வரங்களினால் நம்மை தேவனத்தில் நிலைத்திருந்தாரானால் ஆவிக்குரிய வரங்களினால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். உலகத்திலே பலவிதமான வேலைகளை செய்ய ஆண்டவராகி தேவன் திறமையுள்ளவர்களாக மாற்றியிருந்தாரானால் அந்த திறமையின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. துர்காள் என்ற சொல்படியான சீஷை இருந்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அந்த குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. துர்காள் என்ற படிதான சீஷை மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவள் தன் மனதை செலுத்தினாள். மற்றவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்வதிலே, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் தைத்து கொடுப்பதில்லை, அவள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நன்மை செய்வதிலே அந்த தொற்கால் என்ற சீஷை இருந்தார். அவர்கள் இறந்து போன பொழுது அவர்களால் நன்மை பெற்றவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார், துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பிரதான சீஷனாகிய பேதுரு அங்கே வந்த பொழுது அவர்களை எல்லாம் வெளியே போக சொல்லி ஜெபித்து அந்த தொற்காலை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நன்மை செய்தவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்வதை பிரதானமாக நம் வாழ்க்கையிலே, நற்கிரியைகள் செய்வதை நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்க வேண்டும். அநேக பேர் நன்மை செய்யும் பொழுது பாடுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதால் நாம் மற்றவர்கள் நன்மை செய்ய நமக்கு பிரதியுத்தரமாக நன்மை செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பாராத நன்மை செய்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். நமது சொந்த உறவினர்களுக்கு, தாய் தகப்பன்மாருக்கு, சொந்த சகோதரர்களுக்கு, நம் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அயலாகத்தாருக்கு, மற்ற நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்கு, நாம் பழகிறவர்களுக்கு, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு நன்மை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். யாராயிருந்தாலும் பேதமின்றி அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய சாமிப்படுவார். எந்த விதத்திலே நன்மை செய்யலாம் என்று சொல்லி அனுதினமும் நம்மை ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விதத்திலே நமது ஜீவியம் அமைந்திருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நன்மை எப்படி யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தரும் பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் பகைவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். அநேகம் பேர்கள் நம்மை பகைப்பார்கள், காரணமின்றி பகைப்பார்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை பலவிதமான பாகுபாடுகளின் நிமித்தமாக பகை உண்டாகலாம். மொழியின் மூலமாக, ஜாதிகளின் மூலமாக, மதத்தின் மூலமாக, இன்னும் பல்வேறுபட்ட வேறுபாடுகளின் மூலமாக வேண்டாத காரியங்களினால் பகைகள் உண்டாகலாம். ஜனங்கள் பகைக்கிற காரியங்கள் ஒரு மனிதன் முன்னேறுவதை கண்டு பராமைப்பட்டு பகைப்பார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைவதைக் கண்டு பொறாமைப்பட்டு பகைக்கிற கூட்டம் உண்டு. பொறாமையினால் பகை உண்டாகும், பலவித காரியங்களினால் பகை உண்டாகும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. பொய்யாக பலவிதமான மொழிகளை சொல்லும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். பகைவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்பித்திருக்கிறார். நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய சாமிப்படுவதாக. சிலுவையிலும் தம்மை அறிந்தவர்களுக்காக பிதாவை பார்த்து பிதாவை அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாரே, அதே கிறிஸ்துவானவர் மற்றவர்களுக்கும் மன்னிக்கும்படியாக, மற்றவர்களுக்கும் அன்பு செய்யும்படியாக ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய நாமப்படுவதாக. ஆம், தீமை செய்தவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள், யோசேப்பு என்று சொல்லப்படுவதான சரித்திரத்தை குறித்து, மனிதனுடைய சரித்திரத்தை குறித்து ஆதியாகமத்திலே கடைசி அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்று சொல்லப்படுவதான ஒரு மனிதன் யாக்கோபு என்று சொல்லப்படும் தகப்பனுக்கு மகனாக பிறந்தார். அவன் சிறுவனாய் இருந்தபடியினால் அவனை சேர்ந்த அவனை மூத்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனோ தேவனுடைய வழியிலே பரிசுத்தமாய் நடப்பதை அவன் கை கொண்டிருந்தான். மற்றவர்களோ துன்மார்க்கமாய் செய்கிற காரியங்களை எல்லாம் தன் தகப்பனாருக்கு சொல்லி வருவானாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் இருந்து வாசித்து பார்த்தால் சரித்திரம் கடைசி அதிகாரம் வரைக்கும் ஒரு சரித்திரம் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பை அவன் சொந்த சகோதரர்களே பகைத்தார்கள். ஒரு நாள் அந்த யோசேப்பு அந்த சகோதரர்களுக்காய் உணவு கொண்டு வரும் பொழுது, தகப்பன் அவர்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவன் கட்டளை கொடுக்கும் பொழுது, அந்த சகோதரர்களை தேடி வந்த பொழுது அவர்கள் அவளை கொன்று போடும்படியாக முயற்சித்தார்கள். வெளிநாட்டு எகிப்துக்கு போக வந்த மீதியாண்டு கைகளிலே விற்று போட்டார்கள். நாடு கடத்தப்பட்டான். இதோ அவனுடைய தகப்பனாடத்தில் சென்று நீ நேசிக்கிறதான யோசேப்பு என்று சொல்லிவிட்டான், ஒரு மகன் இறந்து போனான், ஏதோ ஒரு மிருகம் அவனை கொன்று போட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள்.
ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அந்த யோசேப்பை எகிப்திலே அநேக சோதனைகள் வந்தாலும் எல்லா சோதனைகளையும் கடந்து ஒரு நாள் அவர் சிங்காசனத்திற்கு உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த யோசேப்பு தேசத்திலே அவன் பல்வேறுபட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி சிறைச்சாலையிலே இருந்தார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்புக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாதிருந்தது. ஆனாலும் அவன் நன்மை செய்கிறவராகவே காணப்பட்ட எத்தனை சூழ்நிலைகள், நன்மை செய்வதனால் பாடுகள், நன்மை செய்வதனால் நெருக்கங்கள் வந்தாலும் நன்மை செய்வதிலே தளர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். யோசேப்பு நன்மை செய்வதிலே தளர்ந்து போவதில்லை. சிறைச்சாலை காரனுக்கு அவன் சரியாக எல்லாவற்றையும் உண்மையாக இருந்தான். சுயம்போகி என்று சொல்லப்படிதான மனிதனுக்கு அங்கே ராஜாவுடைய சமூகத்தில் ரசத்தை ஊற்றி கொடுக்கிறதான பானபாத்திரக்காரனுக்கு அவன் கண்ட கனவுகளுக்கு அவன் அர்த்தம் சொல்லி அந்த கனவுகள் சரியான முறையிலே வாய்த்ததை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்தான். அடிமையாக விற்கப்பட்ட போத்திபார் வீட்டிலே அவன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தான். அந்த வீட்டுக்கு நன்மை செய்தான். அவனால் கர்த்தர் தாமே அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் பார்வோன் அந்த எகிப்து ராஜா கனவு கண்ட பொழுது அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் வெடித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த யோசேப்பு கனவுக்கு சரியாக அர்த்தம் சொல்கிறான் என்று சொல்லி விடுதலையாக்கப்பட்ட இந்த பானபாத்திரக்காரன் பார்வோன் ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது ராஜா அவனை அழைத்து வர சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழைத்து வந்த அந்த யோசேப்பு ராஜாவுக்கு அவன் அர்த்தத்தை விளக்கினார். 7 வருஷங்கள் செழுமையான வருஷங்கள், இன்னும் மீண்டு வருகிறதான 7 வருஷங்கள் பஞ்ச வருஷங்கள், இது வரப்போகிறது, இந்த எகிப்து தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு சொல்லினார். ராஜா எல்லா காரியங்களையும் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்து பிரதான மந்திரியாக தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தார். அதனாலே அந்த தேசத்திற்கு நன்மை உண்டாயிற்று. அந்த தேசத்திலே விளைந்த செழுமையான நாட்களிலே விளைந்த எல்லா பொருட்களையும் சேமித்து வைத்தார். எல்லா காரணங்களிலும் வாங்கி சேமித்து வைத்தார். மீண்டு வந்த 7 வருஷங்களில் பஞ்சகாலம் வந்த பொழுது அந்த நாட்டுக்கு அந்த சேமித்து வைத்த அந்த காரியங்களிலிருந்து எடுத்துக் கொடுத்தார். 7 பஞ்ச வருஷங்கள் எகிப்து தேசம் எல்லா மக்களும் போஷிக்கப்பட்டார்கள். எகிப்து தேசம் மட்டுமல்ல, மற்ற சுற்றி இருந்த எல்லா தேசத்திலும் அங்கே வந்து அந்த பஞ்ச காலத்திலும் தங்களது வேண்டிய தானியங்களை பெற்றுக் கொண்டார்கள். அநேகம் பேர்களை பஞ்சத்தின் மரணத்திலிருந்து யோசேப்பினுடைய ஞானம் காப்பாற்றி விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஞானத்தை இன்றைக்கும் நாம் தேவன் நமக்கு தரத்தை பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே நேரத்திலும் தானியம் பஞ்சத்திலே மறித்து விடாதபடிக்கும், அந்த பஞ்சத்திலே அந்த பசியின் பட்டினியிலே மறித்து விடாதபடிக்கும் அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை தேடி வந்தார்கள். எகிப்து தேசத்திற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தேடி வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. எகிப்து தேசத்திலே அதிகாரியாக இருந்த யோசேப்புக்கு முன்பாக வந்து நின்றார்கள். யோசேப்புக்கு தெரிந்தது இவர்கள் சகோதரர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோ அவனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தனக்கு தீமை செய்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க எல்லாரும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு சொன்னார், அவர்களை பார்த்து, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அவர்களை போஷித்தார். வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார். அவருடைய குடும்பங்களை எல்லாம் வரவழைத்து அவன் பஞ்சம் முடியும் வரைக்கும் தொடர்ந்து அந்த தேசத்தில் இருக்கும்படி பார்வோனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய ராஜாவிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு கோசை சொல்லப்படுதான நாட்டிலே தங்கும்படியான காரியங்களை எல்லாம் செய்தார். நன்மை செய்தார். தீமைக்கு பதிலாக யோசேப்பு நன்மை செய்தார். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தீமையை நன்மையானாலே வெல்லு என்று சொல்லி ரோமருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீமையை நன்மையினாலே வெல்லு. மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மை சொல்ல ஒப்புக் கொடுப்போம். இதோ நீதிபரர் வெளிப்பட போகிறார். இது எல்லோரையும் 2 பக்கமாக பிரிப்பார் என்று வேத வசனம் சொல்லி தருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவர் தாமே 2 பிரிவுகளாக பிரிப்பார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல 2 புறம் பிரித்து, இதோ ஒரு பார்த்து சொல்லுவேன், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் தந்தீர்கள். நான் வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் அவர் செய்த நற்கிரியைகளை குறித்து சொல்லுவார். நற்கிரியைகளை செய்யாத ஒரு கூட்டத்தை அவர் பிசாசனுடைய அந்த நடனத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் இந்த நற்கிரியைகளை செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள்,
அவர்களை பிதாவுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வாருங்கள், நீதிமன்றங்கள் வாருங்கள், பிதாவுடைய ராஜ்யம் உங்களுக்காக உலகம் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பார். கர்த்தருடைய பிரசன்னமாக்கப்படுவதாக. நன்மை செய்தலே பிரதான ஒரு காரியம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நன்மை செய்கிறது என்பது பிரதானமான ஒரு காரியம். அந்த நன்மை செய்கிறவன் ஆண்டோட வருகையிலே காணப்படுவார். ஆண்டு வருகையிலே சந்தோஷமாய் தேவனுடைய வருகையிலே தேவனை வரவேற்கிற விதத்திலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுவார். கரைதிரையின்றி காணப்படுவார்கள். கர்த்தருடைய பிரசன்னமாக்கப்படுவார்கள். அந்த காரியங்களை நாம் நடி நிற்கும்படி கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இதோ மனுஷர்கள் நற்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவன் முன்பாக பிரவாசிக்க கடவுது என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் தெரிவிக்கிறது. இதனால் ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மறுமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். மகாபரிசுத்தமும் கிருபையும் அன்பின் பரலோக பிதாவே, நன்மை செய்வதில் நாங்கள் தளராதிருக்கும்படி, சோர்ந்து போகாதிருக்கும்படி தகப்பனே, பரிசுத்த ராஜாவே, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பன் நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தர்மியான நாளிலும் ஆண்டவர் கர்த்தாவே நன்மை செய்வதாக மேன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதாக காணப்படும்படி ஆண்டவரே, வருகையின் போது நன்மை செய்த கூட்டத்தாரோடு நாங்களும் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும்படி கிருபையின் தேவன் தாங்கும்படி ஆண்டவரே வருகையிலே மகிழ்ச்சியோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதரான தேவன் மகிமைப்படுவீராக. சகல திகிலுக்கும் சகல விதமான கர்த்தாவை துன்மார்க்கனுடைய தகப்பனே அப்பா தகப்பனே எல்லா காரியங்களுக்கும் விலக்கி காக்கிற தேவன். அருமையான நாளிலும் ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தாவே, பரிசுத்த ராஜாவே, மகிமையின் தேவனே, சகல காரியங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. ராஜாவுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜா, உன்ன சமூகம் தொடர்ந்து கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் காத்து நடத்தும்படி சமூகத்தை ஜெபிக்கிறோம். பயப்படாது, உன்னோடு இருக்கிறேன் சொல் சமூகம் தேவன் நடத்தும்படி சட்டை மறைவுக்குள்ளாக கர்த்தர் வைத்துக் கொள்ளும்படி சர்வோலர் மகிமையான காரியங்களை செய்தல்லும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிதாவை தேவனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விசேஷ கிருபையும் பரிசுத்த ஆவியின் சிநேகம் ஐக்கியம் வழிநடத்தலும் நம்மளுடைய போதிக்கிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கேள்விகள் ஸ்கிரீனில் வரும், பார்த்து விடையளியுங்கள். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதம் அளிப்பவராக. தொடர்ந்து வருவதான காணொளிகளிலே நாம் நீதிமொழிகளிலிருந்து காரியங்களை கற்று தேவன் வழிக்கு ஆயத்தப்படுவோம். நீதிபரர் சீக்கிரமாய் வருவார். ஆமீன், ஆமீன். அதனோட ஊழலுக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தர்